திருச்சிற்றம்பலம். அம்மையார் அவர்கள் தெய்வ பெண் என்று அறிந்து, ஈசனடியார் என்று அறிந்து, இவர்களோடு நம்ம திருமண வாழ்க்கையை தொடர்வது மிகவும் அரிது அப்படின்னு அஞ்சி நடுங்கி அம்மையார்கிட்ட சொல்லாமலே எங்கே போகிறார், பறவை மீது படர்களம் கொண்டு போகின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அங்கனி வில்லை காணான் தனிவரும் பயம் மேற்கொள்ள உள்ளமும் தடுமாறும் எய்தி அணிகுழல் அவரை வேறுவோர் அணுங்கெனக் கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவருக்கும் சொல்லாமல் தொடர்பின்றி விழுகணும். இவருக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சுன்னா, தெய்வ பெண்ணு இப்போ மாபெரும் சக்தி இருக்குன்னு தொடர்பின்றி உலகுனாலேன்னு சொல்கிறார். விடுவதே எண்ணம். சரி, இந்த அம்மையாரை விட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுதுறை பறவை. பறவை அப்படின்னு சொன்னாலே என்னென்னா கடல்னு அர்த்தம். இது படர்களம் கொண்டு போகி, படர்களம்னா பெரிய படகு செய்கிறாரு. அதில் நிறைய திரவியங்கள் உணவு பண்டங்கள்லாம் வைத்து வடிவில் சீர் வணிகர், இந்த வணிகர் மக்கள் மரக்கலம் சமர்ப்பித்தார்கள். இதில் வணிக ஏவலாள்கிட்ட சொல்லி அந்த பெரிய படகு சமைக்க சொல்கிறாங்க. படகெல்லாம் அப்படி சமர்ப்பித்தார்கள் அப்படின்னாலே செய்து முடித்தார்கள் என்றது பொருள். உள்ள கிளர்ப்போடு சொல்லி சமர்ப்பித்தார்கள். சமையலையும் சமையல் தான் சொல்கிறோம். மாதிரி இறந்த கடந்த கலைஞராகும் வடிவில் சீர் வணிக மாக்கள் மரக்கலம் சமர்ப்பித்தார்கள். பெரிய படகு செஞ்சாச்சு. கலகு சமைத்து அதற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் புலங்களில் விரும்பும் பண்டம். சாப்பிட்ற நம்ம எல்லா பொருளும், உணவுக்கும் உண்டிய பொருள் எல்லாம் தரு கடவுள் போற்றி தலைமையை நாய்கள் தானும் நலம் திரு நாளில் ஏறி நெடு திரைக்கடல் மேல் போனான். விட்டு போயிட்டான். இந்த ஊரை விட்டே போகிறாரு. அப்போ அந்த ஊரை விட்டு போகும்போது படர்களும் கன்னி நாட்டோர், அங்கே ஒரு கன்னி நாட்டு மருங்கு அந்த பட்டணத்தில் போய் சேர்றாரு. வங்க பெருங்கடலை தாண்டி இதை காரைக்காலை தாண்டி இன்னொரு கன்னி நாடு போகிறாரு. அந்த பதியில் என்னென்னா, அழகில் பல்பொருள்கள் ஆக்கும் ஒப்பில் மாநிதியம் எல்லாம் நிறைய பொருள்கள்லாம் சேர்க்குறாரு. அவ்வூரில் விரும்புவோர் வணிகன் பெற்ற எப்பெருங்கண்ணி தண்ணி. அங்கே உள்ள ஒரு வணிகனுடைய மகளார வதுவை செய்தான், திருமலி வதுவை செய்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இங்கே பெறல் திருவினானை பெருமணம் உணர்ந்து முன்னே திருமணம் செஞ்சு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இந்த நாட்களில் சிந்தையினோடும் புறம் ஒரு வெளி உறாமல் பொதிந்த சிந்தையினோடும் மலர்ந்து ஒழுகும் நாளில் இப்படி நாட்கள் செல்லுகின்றன. முருகலர் சோலை மூதூர் வணிகரோடு நிதிக்கிழவன் எண்ணம் எய்திய திருவின்மிக்கு பெருகடல் களங்கள் போக்கும் புகழினான் மனைவி தன்பால் பெருகொழி விலங்கு போல் ஒரு பெண் கொடுத்தார். அப்போ அவர் அந்த வணிகருக்கு என்ன பண்ணுற, அந்த பரமதத்தனுக்கும் அவருக்கு திருமணம் பண்ண அந்த கன்னிக்கும் ஒரு மகள் பிறக்கிறாங்க. மடமகள் தென்னை பெற்று மங்களம் பேணி தன்பு முன் உடன் உறவு எஞ்சி நித்த. சரின்னு உடனே அந்த அம்மையாருக்கு, பரமதத்தன் இரண்டாவது மனைவியாருக்கு குழந்தை பிறந்துருது. தெய்வ தொழு குலம் என்றே கொண்டு கடன் அமைத்தவர் தம் அந்த நாமம் அமைத்தவர் தம் நாமும் காதல் செய் மகவையிட்டான். அம்மையாருடைய புனிதவதியாருடைய புனிதவதியார் அம்மையாருடைய நாமத்தை இங்கு சூற்றார். இந்நிலை இவன் இங்கு எய்தி இருந்தனை நிப்பால் நீடும் கன்னி மதில் சூழ் மாட காரைக்கால் வணிகனான கன்னிகர் நிகரில் கடந்த செல்வ தனதத்தன் மகளாதாமும் மன்னிய கற்பினோடும் மன்னி அறம் புரிந்து வைக. இப்படி இவர் இந்த இல்லத்தை விட்டு போயிட்டாலும் கூட, காரைக்கால் அம்மையார் இல்லத்தை விட்டு போயிட்டாலும் கூட, காரைக்கால் அம்மையார் தன்னுடைய நெறியில் பிறழாமல் அந்த சைவ நன்னெறியோடு வாழ்ந்து கொண்டு கற்பு நெறி மாறாமல் அங்கேயா வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி வாழுகின்ற காலங்களில் வினைவளம் பெருக்க வங்கம் மீது பரமதத்தன் வளர்ப்புகள் பாண்டி நாட்டு ஒரு மாநகர் தன்னில் மன்னிய அணவில் மாநிதியமாக்கி. அங்கே பாண்டி நாட்டில் அந்த பரமதத்தன் நிறைய பொனிகள் எல்லாம் மணிகள் பவளங்கள் நிறைய சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க. சம்பார்த்தனைன்னு சொல்லுவோம்ல, ஒளிமணி கொம்பன்னார் கிளைஞரும் தாம் கேட்டார் என்று மொழி கெட்ட போது அங்கனார் சுற்றத்தாரும் தம்மூர்களையும் போக்கி அவன் நிலை தாமும் கேட்டு மம்மர் கொள்ள மனத்தராகி மற்றவன் இருந்த வாங்கர் கொம்பை முளையினானை கொண்டு போய் விடுவது என்றார். இது சிவிகை தன்னெல்லாம் அண்ணனாரை தாமரை தவிசில் வைகும் தனிதையன் சுற்றி கலனியை வீழ்த்து காதல் செய்கை சுற்றத்தாரும் தைமொழித்து வரும் உலகன் செயின் இடை கழிந்து சென்றார். அம்மையாரை இரண்டாவது மனைவி முதல் மனைவியாரை பார்க்க வரார். யாரை? காரைக்கால் அம்மையாரை பார்க்க வராரு. இப்படி இந்த அம்மையாருக்கு இரண்டாவதாக திருமணம் பண்ண அம்மையாருக்கு பெண்மகுவை பெற்றுச்சு. அந்த பெண்மகுவை புனிதவதியார் தன்னுடைய மனைவியோட பேரை, முதல் மனைவியோட பேரை புனிதவதியார் என்று வைக்கிறாரு. வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தொலைவில் சீர் கணவனுக்கு சொல்லி முன் செல்ல விட்டார்.
குலமுதல் மனைவியாரை வந்து அணைந்து அந்த அம்மையாரை பார்க்கணுன்னு சொல்லி வராங்க. வந்தவர் அணைந்த மாற்றம் கேட்டலுமே வணிகன் நானும் சிந்தையில் அச்சம் ஏதி செழுமண விரும்பு செய்த பயந்தொடி தனைவன் என்று பயந்த பெண் மகவினோடும் முந்திர செல்வேன் என்று மொய் குழல் அவர்வேல் பால் வந்தான். தானும் மனைவியோடும் தளிர் நடை மகவினோடும் மானி நம்பினை போல் நின்ற மனைவியாரடியில் தாழ்ந்தேன். இங்கே புனிதவதியார் இம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் புனிதவதியாருடைய நாமத்தை 2வது மனைவிக்கு பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டாரு. இங்கே பேர் வச்சுட்டு அம்மையாரை காரைக்கால் அம்மையாரை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்து அங்கே வந்து அவர் படிந்து வீழ்ந்தான்னு சொல்கிறாங்க சாமி. கணவன் தான் வணங்க கண்டகாமர் பூங்கொடி காணாரும் அனைவரும் சுற்றத்தாரும் பால் அச்சமோடு அம்மா அச்சம் கொள்கிறாங்க. என்ன என்னுடைய திரு பாதத்தில் விழுறீங்களே அப்படின்னு அம்மையார் அச்சப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் தெய்வ பெண்ணாக இருந்தாலும் அச்சம் கொள்கிறாங்க. ஏன்னா கணவனுக்கு உண்டான அந்த கடப்பாடு, அந்த கற்பு நெறி. அப்போ அங்கே உள்ள சுற்றத்தார் ஆரம்பிக்கிறாங்க. திருமனைவி தன்னை மணமொழி தாரினாயினி வணங்குவது என் கொள்ளுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நீ வந்து என்னதான் பெண்ணை வந்து நீ வணங்கக்கூடாதுப்பா அப்படின்னு. மற்றவர் தம்மை நோக்கி மாடம், இவர் மாட பிறவி இல்லை, இவங்க ஒரு தெய்வ பிறவி, அதனால் நான் வந்து இந்த அம்மையோட பிரிஞ்சுட்டு நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டேன், அதனால் இந்த குழந்தையை நான் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்மையார்கிட்ட நாங்கள் தரிசனம் வாங்கிறதுக்காக வந்தேன்னு தன் மனைவியார்ட்டி சுற்றத்தார்ட்டி சொல்கிறார். இப்படி இது என்கொள் இதுகொள் என்று நின்றார் மன்றலர் குழவினாரும் வணிகனும் வாய் மாற்றம் கேள கொன்றைவார் சடையினார்தம் குறைகளல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கிய உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். வந்து எம்பெருமான் சிவபெருமானை நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து அவங்களுடைய அருள் பெற்றவங்க, அதனால் நாங்கள் வந்து அம்மையாரை வணங்கிக்கிறேன்ட்டு கணவன் வந்து காரைக்கால் அம்மையாரை வணங்கிக்கிறாங்க. சுற்றத்தாரில் அஞ்சிட்டாங்க. கழிந்து இங்கு வாழ் இந்த ஆள்கள் போற்றும் உடனே இப்படி இருக்கிறதால ரொம்ப அம்மா ஆயார் அஞ்சு என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட இறைவா எனக்கு இந்த மொய்ப்புரிமை இளமையான வடிவம் வேண்டாம், அது இல்லாமல் நான் அழகு பொருந்தியவளாக இருக்குன்னு அம்மையாருக்கு தெரிகின்றபடியால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சாமிகிட்ட விண்ணப்பம் கேட்டு தன்னுடைய பேய் வடிவம் கேட்குறாங்க. பேய் வடிவம் கேட்டு பேய் வடிவமாக ஆயிடுறாங்க. பேய் வடிவம் ஆனது மட்டும் அல்லாமல் அவங்க கேட்குறாங்க அம்மையார் சுவாமிகிட்ட, உன்னுடைய வனப்பு எல்லாம் உதறி ஏற்பு உடம்பே ஆக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவாயினார். இந்த வானமும் மண்ணும் முக்கோ ஈரேழு லோகமும் வாழ்த்தும்படியான ஒரு பேய் வடிவமானார். மலர் மாலை பொழிந்தது எங்கும் வான துந்துப்பிகள், அந்த துந்துப்பிகள்லாம் இருக்குது. எம்பெருமானுக்கு உண்ட சப்த ஜாலங்கள் இசைக்கருவிகள்லாம் முழங்குது. உலகலாம் நிறைந்த விம்ம உம்பரு முனிவர் தாமும் குலவினார் கணங்கள் எல்லாம் அங்கெல்லாம் முனிவர்கள்லாம் தொலைவில் பல் சுற்றத்தாரும் பொழுது எல்லாமே வணங்கிக்கிறாங்க. அம்மையாருடைய திருவுருளை கண்டு வணங்குறாங்க. வான துந்துவிகளாக இருக்குது, அம்மையார் பேய் வடிவமானாங்க, இதெல்லாம் கண்டு அந்த பரமதத்தனுடைய சுற்றத்தாரும் உறவினர்களும் அங்குள்ள எல்லாருமே வணங்குறாங்க. வணங்கி பயப்படுறாங்க. அஞ்சினார்னு சொல்கிறாங்க. அற்புத திருவந்தாதி. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, அற்புதத்தை பேய் வடிவத்தை சாமிகிட்ட கேட்டு பிறகும் சாமி பேய் வடிவம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அற்புத திருவந்தாதி பாடுறாங்க. பொறுப்புடை செய்ய பாத புனர் புண்டரிகங்கள் போற்றும் நம் நற்கணத்தினில் ஒன்று அணை நின்று நான் நயந்து பாடி அப்படின்னு பாடுறாங்கன்னா, அம்மையாரை வந்து 71 3 முன்னால் காய்ந்தனர் இருந்த வெள்ளி கைலை மால் மறையை வந்து வியந்துரு பாடுறாங்க அம்மா. கண்டவர் பொறுமொழியை கை அகன்று ஓடுவார்கள், கொண்டது ஒரு வேடத்தன்னை உள்ள சில பேர் பார்த்து ஓடுறாங்க, வியப்புற அஞ்சி கையகன்ற ஓடுவார்கள், கொண்டது ஒரு வேடந்தம்னை. அம்மையார் இந்த வேடத்தில் என் திசைகளும் வாழ்த்துறாங்க. எவ்வுருவா என்பார் வடதிசை தேசமெல்லாம் மனத்தினும் கடிது சென்று தொடைவெள் இதழி மாலை. பாடல்கள் சொன்ன பாடல்களுடைய நயம் அப்படியே அருமையாக போகும். இருந்தாலும் நான் இந்த பாடலினுடைய சரித்திர கதை வடிவிலே சொல்லிடுறேன். இப்படியே அம்மா வந்து எம்பெருமாட்டுக்கு ஆளுகளும் ஒன்று கைலாயத்துக்கு சாமி அழைக்கிறாங்க. அப்போ கைலாயத்தில் வரும்போது அம்பிகை உள்ளத்தின் அதிசயத்து. அம்பிகை ரொம்ப அதிசயமாக யார் இவங்க அருளித்தாழ்ந்து தம்பெருமான் நோக்கி தலை அந்த அம்மா கால்கள் படக்கூடாது, பேய் வடிவம் பெற்றாலும் கூட தன்னுடைய பாதம் அங்கே படக்கூடாது, ஒரு புண்ணிய ஸ்தலமாக எடுத்து கைலாயம் அப்படின்ட்டு அங்கே அம்மையார் வந்து தலையால் நடக்கிறாங்க. வரும் இவள் நம்மை பேணும் அம்மை, யாருன்னு கேட்டியம்மா, இது என்னை பேணுகின்ற அம்மை அப்படின்னு சொல்லிட்டு காண பூமியோடும் மற்ற பொருள் சேர் வடிவம் வேண்டி தான் பேய் வடிவம் கேட்டாங்க அந்த அம்மையார் அப்படின்னு அம்மையார்கிட்ட சாமி சொல்கிறாரு. அங்கே அம்மையே என்று அருள அம்மா சுவாமி வந்து சிவபெருமான் வந்து அம்மையார் அம்மையேன்னு சொன்னாங்க. உடனே அம்மையார் என்ன பண்ணாங்க,
அப்பா என்று பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து விழுந்து எழுந்தாங்க. இப்படி அம்மை அப்படின்னு அம்மையே எமைப்பேனும் அம்மைன்னு எம்பெருமான் சொன்னார். அதுபோல் அப்பா அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா கண்ணப்பரை, அது மாதிரி அப்பரே என்று அழைத்ததும் திருநாவுக்கரசரை. இப்படி சாமி வந்து அடியாருக்கும் அடியாராக இருக்கும்போது அவர் அடியாருக்கும் எளியராகிறார். அவர் தான் உண்மையான இது. இதெல்லாம் அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு சாமி கேட்குறாங்க. சாமி கேட்கணும்னு சொல்கிற அம்மையார் சொல்கிறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின், எனக்கு இரவாத அன்பு வேண்டும் சாமி, பின் வேண்டுகிறார். பின்னாடி நான் வேண்டேன், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், அப்படியே நான் எனக்கு பிறவாமை வேணும், அப்படி நான் பிறந்துட்டா பிறப்பு உண்டுச்சுன்னா உன்னை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதான் உன்னை வேண்டல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். நான் சாமி இது மட்டும் போதாது, எனக்கு இன்னும் வேண்டும். இன்னொரு வரம் என்ன வேணா, உன்னை நான் மகிழ்ந்து பாடி உன்னுடைய திருவடியில் இருக்கணும். நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இப்படியா அந்த குளவு தென் திசையில் அம்மையாருக்கு அருள் பண்ணிட்டார் சாமி. இன்னும் நிறைய திருப்பதிகங்கள் அந்தாதி பாடல்கள்லாம் அம்மையார் பாடுறாங்க. பாடி செம்மை வேதமை பொருளானார் தம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பெரும் பெருமை என்பால் திகழ்ந்து ஆலங்காட்டில் இருக்கிறாங்க. ஆலங்காட்டு நெற்பதியில் புக்கடைந்தார் என்றுட்டு சாமி ஒரு ஆலங்காட்டில் அம்மையார் தொண்டு செய்கிறாங்க. தொண்டு செஞ்சு நற்பதிகம்லாம் பாடுறாங்க. மற்றவில் கொன்றையினாலே திருக்கூத்து முன் வணங்கும் இட்டமிகு பெருகாதல் எழுந்து உங்க விட்ட எடுத்த திருப்பதிகம் கொண்ட கொட்ட உலகம் குலக நாடும் ஆடும் அப்படின்னு பாடுறாங்க. நான் மதுரை மொழி வாயிலில் அருமையாக பாடுறாங்க. குலவிய தாண்டவத்தின் அவரிடத்தருளும் சேவடி கீழென்று இருக்கின்றார்கள். அடுத்த சீர்பரவல் அளவாயின்னு நம்மோடு முடிந்து விடுது. இத்தோட இந்த சரிதமும் முடியுது. அடுத்த சரிதத்தில் வந்து எம்பிரான் அப்பூதி ஒளி மலர்த்தால் போற்றி சீதநீர் வயல் சூழ் திங்களூரில் அப்பூதி நாயனாருடைய சரிதத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி கொண்டு ஏனைய நாட்களிலே வரும் பதிவினை கர்மா அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். சிவாய திருச்சிற்றம்பலம்.